காலங்காத்தாலே நீ சாப்பிட்டுருக்குற மணி எனக்கு இதான் காலங்காத்தால மணி இன்னது சரி ஆயிடுச்சு. எனக்கு இப்போ தான் காலங்காத்தாலே இது என்ன ஞாயிற்றுக்கிழமை அதுமாக சரக்குக்கு வந்து சைடிஷ் வச்சு சாப்பிட்றது அந்த ரெட் மூங் தாள். போன வாரம் நீ சரக்கு அடிக்க சைடிஷ் வாங்கிட்டு வந்த ரைட்டா, அது மீந்து போச்சு. அதையே இப்போ வச்சு சாப்பிட்டுருக்குற. வெறும் சப்பாத்தி வச்சுட்டுடா 4 சப்பாத்தி அது டைம்ல அது தூள் எண்ணெய் சர்க்கரை மாதிரி சப்பாத்தி. எந்த தூள்? ஆமாம், தூள் வச்சுருக்கீங்க, சர்க்கரை வச்சுருக்கீங்க. அது சாப்பிட்றது மாதிரி தேடி பார்த்தா சைடிஷ் சப்பாத்தி சைடிஷு சரக்கு மூண்டால் அது மூங்கால் மூண்டால் சாப்பிட்றது. எங்கே 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 போனாங்க உன் பொண்டாட்டி விட்டுட்டு? கதை பேசுறதுக்கு போயிட்டாங்க. ஆமாம், அவனும் போயிட்டாலும் வச்சு ஆரம்பித்தா சாப்பாட்டுக்கு தேவை ஒன்று சாப்பிட்றது அல்ல இதை செய்வேன், இதுக்கு சாப்பிடணும் அப்படிலாம் என்ன பண்ணுறது. சரி ரைட்டு, அதுக்காக இப்படியா காலகாலத்தில் இப்படியா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இப்படியா சரி பார்த்தா ஒன்றும் கிடைக்குதா ரைட்டு இது ரைட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா பொறுப்பு சைடிஷ் வந்து சரக்குக்கான சைடிஷ் எதாக இருந்தாலும் நான் சைடிஷ் தானே எதுக்கு வேணா சாப்பிட்லாம். சரியா? சரி, நாளைக்கு இட்லிக்கு அதுதான் உனக்கு சைடிஷ் ஓகேவா? இட்லிக்கு சைடிஷ் அதுதான், தோசைக்கு அதான் சைடிஷ் உனக்கு. சரி, இப்போ இதே தான் எனக்குமா? எனக்கும் இதே தானா? சரி வச்சுருக்கா, கொஞ்சம் பாதி வை, அதையும் காலி பண்ணுறத பாதி வச்சுருக்கல. சரி ஓகே, அடுத்தது நான் வரேன். சாப்பிடு. காலையிலே ப்ரோட்டீன் பவுடர் எடுத்து கலை குடிக்கலாம்னு நினச்சேன், இல்லை இன்னைக்கு வேறு இருக்குது. சரி, உனக்கு இப்போ காலையில் எதுக்கு கோவம்? சப்பாத்தி வச்சுட்டு போடா சொல்லிட்டு போனோம், இல்லை எதாவது வச்சு போனோம் எது காய்ச்சிய யார் முடியுது. இப்போ என்னன்னா, எங்கள் அம்மா சத்து மாவை காய்ச்சி வச்சுட்டு கதை பேச போயிட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் தலைவனுக்கு தெரில. தலைவன் அதை விட்டுட்டு சப்பாத்திக்கு சைடிஷாக மூங்தாலை வச்சு சாப்பிட்டுட்டு ஐயோ ஐயோ. ரைட்டு, நம்ம காலையில் நம்ம சத்தாக சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து சுமதி எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்ப்போம். சுமதியா சுமதியா ஹெல்த் நியூஸ் தானே கேஜி நின்று எடு கரெக்டாக இதை மட்டும் கேப்சர் பண்ணு, கணா பண்ணி கேப்சர் பண்ண. ஓகே, ஒரு கொஞ்சம் தூரம். ஓகே, இதுக்கு பேர் வந்து ஸ்மூதின்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு வாயில வரும் வராது. ஏன் நம்ம ஒரு பேர் வச்சுப்போம், சுமதி. ஓகேவா? சுமதின்னு வச்சாச்சு. சுமதி செய்வதற்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 2 வாழைப்பழத்தை தூக்கி போட்டுருவோம், தேன் வாழையை. சரியா? கூடவே எரிச்சம்பழம் அதையும் போட்டுருவோம். கூடவே பாதாம் பருப்பு இல்லை முந்திரி பருப்பு போட்டுருவோம். ஓகேவா? நம்ம வீட்டில் ஆல்ரெடி மில்க் இருக்குது, பசு மாட்டுப்பால். இதையும் போட்டுருவோம். ஃபுல்லாக ஊற்றுது, ஃபுல்லாக ஊற்றுனா அம்மாவுக்கு ஊற்று மா பால் உனக்கு அங்கே பால் அங்கே இருக்குது. சரி ரைட், அப்போ இது ஃபுல்லாக எனக்கு தான் ஊற்றியாச்சு. இது கூடவே எனக்கு வே ப்ரோட்டீன். இன்னும் போனாலும் போகலனாலும் நாங்கள் வே ப்ரோட்டீன் சாப்பிடுவோம்டா. அம்மா மாவு இம்மா மாவு இல்லை, அது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்கூப் அவ்வளோதான். ஓகே, அது கூடவே பீனட் பட்டரு. டேடிக்கு இது பிடிக்குமான்னு தெரில. இதையும் போடுவாங்களா? இதுவும் தனியாக கலக்கி வச்சு போட்டா அப்போல்லாம் போடுவாங்க. இதையும் டேடி 2 பேருக்கு வேணும்ல? சரி தானே வேணும். அதுக்குன்னு இதெல்லாம் போட இதுதான் சத்துள்ள பொருளெல்லாம். சத்துள்ள பொருள் தான் அவனுக்கு தெரியாது. பீனட் பட்டர் சரி, மல்லாட்டை பயிரை அரைச்சி வச்சிருக்காங்க, அதான் அதான் பீனட் பட்டர். சரி, அப்புறம் இதெல்லாம் எப்போ காலி பண்ணுறது? வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி காலி நீங்கள் நம்ம பீனட் பட்டர் தயாரிக்கிறோம். அம்மா அங்கே வச்சு எப்படிமா வீடியோ எடுக்க முடியும்? மாமா நீ சாக்கு அடித்தாலும் பரவாயில்ல, பார்த்துப்போம் விடு. சாக்கு அடிச்சுக்கிட்டே சுமதி தயாரிப்போம். எடே அடிச்சு மேலே புட்டிக்கு தெரிச்சு பறக்க போகுது, அதான் கிடக்க போகுது. வேற ஓகே, எல்லாரும் அவங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுங்க, வெடிக்காத அளவுக்கு.
இந்த நின்றுச்சு ஒரு மிக்சி வீணாக படிச்சோ ஒரே விட்டுறாங்க ஒரே போட்டால் அப்படின்றான். கடைசியில் மிக்சியை காலி பண்ணியாச்சு. சரி போய் விட சரி அரைச்சிச்சா பார்த்துப்போம். அது ரெடி. ம் நல்லா சாக்லேட் மில்க் ஷேக் பேர் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஊற்றுட்டோமா இன்னும் ரெடி அடிக்கலாம். போதுமா? வெறும் வாழைப்பழம் இல்லை இப்போ உனக்கு வேணுமா? ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஊற்று. அப்போ சரி அரைப்படையில் என்ன பண்ணுவேன்? அதான் கலைக்கு குடிச்சு பண்ணி தின்னு வேண்டியதான். இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் அரைப்போம். ஆஃப் பண்ணு. ஓகே ஆஃப் பண்ணிட்டு கீழே ஒரு சுவிட்ச் இருக்கும் நமக்கும். நம்ம மிக்சி தான் அருமையான மிக்சி. ஆபத்து போதாது, அப்பப்போ வேலை காட்டும். இல்லடி நான் கரெக்டாக அரைச்சிட்டு தான் வருவேன். ரொம்ப தான் கேட்க மாட்டேன். சுவிட்சு போடலப்பா, ஆனால் போடல. ஐயோ நம்ம மிக்சி அரைக்கும் போது சுமதி அரைக்கும் போது தான் இவ்வளோ வேலை காட்டும். இது கீழே செக் பண்ணு பாரு. அரைக்குது. நில்லு போதுமா? சரி போங்க கைஸ். அரைஞ்சாலும் அரையலாம். இதான் மீதான் சுமதி. அடி உனக்கு தான் சத்து மாவு கஞ்சிருக்கு. இதே நீ சாப்பிட போகிற? அதையும் சாப்பிடுவோம், சாயங்காலம் சாப்பிடுவோம். சாயங்காலம் சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிடுவோம் சாயங்காலம்? அது செஞ்சு என்ன பண்ணுறது? செஞ்சு பண்ணிடாமல் வச்சுட்டு போகலாம். ஓகே ஃபஸ்ட்டு டேடி தான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒரு கிளாஸ் வேறு கிளாஸு எப்படி நான் தான் பிடிக்கணும் அதையும். டேடிக்காக தயாரித்த சுமதி உனக்காக தான் இப்போ தயாரித்தேன். சப்பாத்தி சாப்பிட்டு சரக்கு அடிக்கிறவே கண்ணை மூட்டை அடிக்கிற. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேற? அது பவுடர்லாம் கொக்கோ பவுடர், கொக்கோ கலர் வாடகை அடிக்குது. சத்துமா போடுறேன். சத்துமா போட்டு கொக்கோ கோலா வாடகை அடிக்குதான். கொக்கோ பவுடர், சாக்கோ பவுடர். சிக்காது. ரைட்டு. சரக்கு அடிக்கிற பேர் அடிச்சுட்டு இருக்கிறேன் நீ மட்டும். அது வந்து குடிச்சோம். ஓகே சார், என்ன ஒரு சொல்ல சொன்னால் அடியில் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் மட்டும் தங்கி விட்டது. ஓகேவா? பேரிச்சம்பழம் வந்து அரைப்படவில்லை. நான் அப்போவே சின்னது எடுக்கிற மாதிரி டேடி தான் கேட்க மாட்டேன்ட்டார். ஓகேவா? சேஸ் கைஸ் அண்ட் ஹாப்பி சண்டே. அருமையாக இருக்குது. இன்னும் சாக்கா வரடி, இது பூக்கா வரடி. எல்லாரும் வீட்லேயும் சுமதியை ட்ரை பண்ணுங்கள். பக்கத்தூர் சுமதி இல்லை, இந்த சுமதியை சொன்னேன். சரி விலை தான் அதிகமான விலை. அது அந்த பவுட்ரு எவ்வளோ? அது 2,500 கிட்ட வரும். எல்லாம் ஹெல்தி. ஓகேங்களா? ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபோன் வந்துச்சு. பாய்.